இப்போ இறந்து போயிருக்கக்கூடிய நடிகை பிந்து கோஷ் கடைசியாக அவங்க கைப்பட எழுதி வச்சுட்டு போயிருக்கக்கூடிய ஒரு டைரி ஒன்று இப்போ அவங்க ரூமில் எடுக்கப்பட்டிருக்குது. அதில் எழுதிய விஷயங்கள் பார்த்துட்டு அவங்க உறவினர்களே அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க. நடிகை பிந்து கோஷ் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப வசதியான ஒரு நடிகையாக வாழ்ந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் அவங்க சிகிச்சைக்காக அவங்க சொத்துக்கள் எல்லாத்தையும் விற்றுட்டு கடைசி காலகட்டத்தில் தங்கறதுக்கு வீடு கூட இல்லாமல் ஒரு ஹோமில் தான் தங்கியிருக்காங்க. சொல்லப்போனால் அவங்களுக்கு சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் நடிகர் சங்கத்தோட உதவியை நாடியிருக்காங்க. அப்போ தான் விஷால் இவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு. இன்னொரு பக்கம் ஷக்கிலா மூலியமாக கேபி பாலாவும் ஒரு 80,000 ரூபாய் வந்து பணத்தை கொடுத்து உதவி செஞ்சிருக்காரு. கடைசி காலகட்டத்தில் அவங்களுக்கான எல்லா சிகிச்சைக்கான தேவைகளும் அடுத்தவங்க உதவி பேர் நடந்திருக்குது. இன்னொரு பக்கம் ஒரு ட்ரஸ்ட் மூலயமா அவங்க சிகிச்சைக்காகவும் அவங்களுக்கு தேவையான மெடிசின்ஸ் மாத்திரை வாங்குறதுக்கான செலவையும் அந்த ட்ரஸ்ட் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் 76 வயசு ஆகக்கூடிய பிந்து கோஷ் இப்போ சிகிச்சை பலனளிக்காமல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இறந்து போயிட்டாங்க. அவங்களோட உடல் நேற்று மார்ச் 17ஆம் தேதி திங்கட்கிழமை நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்குது. இந்த நிலையில் அவங்க உடம்பு முடியாமல் இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் அவங்க ஹோமில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க கைப்பட ஒரு டைரி ஒன்று எழுதியிருக்காங்க. டைரி எழுதக்கூடிய பழக்கத்தை அவங்க ரெகுலராக வச்சுருக்காங்க. குறிப்பாக இன்னே டே என்ன நடந்திருக்குது, இந்த நாளில் வந்து யார் அவங்கள பார்த்துருக்காங்க, இன்னொரு பக்கம் யார் யார் எவ்வளோ பண உதவி செஞ்சுருக்காங்க, விஷால் எவ்வளோ கொடுத்துருக்காரு, அந்த டேட்டை போட்டு விஷால்கிட்ட வந்து இவ்வளோ உதவித்தொகை வந்திருக்குங்கிற மாதிரியும் ரொம்ப நன்றிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்போ ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி கேபி பாலா நேரில் சந்திச்சு 80,000 ரூபா பணம் கொடுத்து உதவி செஞ்சிருந்தார்ல, அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி பாலாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கிற மாதிரி பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு டைரி அவங்க தங்கியிருக்கக்கூடிய இந்த ஹோமில் அவங்க திங்ஸ் எல்லாம் அப்புறப்படுத்தும் போது அவங்க சூட்கேஸில் இருந்திருக்கு. அந்த சூட்கேஸை கைப்பற்றி அதில் இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து பார்க்கும்போது தான் இந்த டைரியில் இந்த மாதிரி விஷயங்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்குது. சொல்லப்போனால் கடைசி காலகட்டத்தில் யாருக்கிட்டையுமே அவங்க கடன் வாங்காமல் நிம்மதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு காலகட்டத்தில் பங்களா, காரு, 4 வேலையாட்கள்னு சொல்லி ஒரு பந்தாவாக வாழ்ந்த காமெடி நடிகை பிந்து கோஷ் தான். விமலான்னு ஏற்பெறி கொண்டக்கூடிய இவங்க தூங்காய தம்பி தூங்காய திரைப்படத்துக்கு அப்புறமா அவங்களோட உடல் எடையை குறைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக 13 கிலோ தசையை அவங்க உடம்புல இருந்து எடுத்து சர்ஜரி பண்ணியிருக்காங்களாம். அதில் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்குது. அது வரைக்கும் ஒழுங்காக இருந்திருந்த உடல்நிலை எக்கச்சக்கமான பக்கங்களை சந்திக்க ஆரம்பிச்சிருக்கு. பிபி, சுகர்னு சொல்லி எல்லா வியாதியிலும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே போனதுக்கு அப்புறமா சொத்துக்கள், அவங்க வச்சுருந்த காரு, நகை, பங்களா இது எல்லாத்தையும் வித்துட்டு தான் அவங்க சிகிச்சையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் பத்தாமல் போனதுக்கு அப்புறம் தான் அடுத்தவங்க உதவி நாடுறதுக்கான சுச்சுவேஷன் தள்ளப்பட்டிருக்காங்க. இப்போ நிறைய பேர் உதவி செஞ்சு எக்கச்சக்கமான ஊக்கத்தொகையெல்லாம் வந்திருந்தாலும் உதவித்தொகை வந்திருந்தாலும் கடைசி வரைக்கும் அவங்களோட உடல் வந்து ஒத்துழைக்கல. சிகிச்சை பலனளிக்காமல் இப்போ இறந்து போயிட்டாங்க. கேபி பாலா அவங்கள பற்றி அந்த டைரியில் பல விஷயங்கள் எழுதியிருக்காங்களாம். குறிப்பாக நான் ஆரம்பத்தில் கேபி பாலா கிட்ட உதவி கேட்கலான்னு நினச்சேன். ஆனால் அந்த தம்பியே நிறைய பேருக்கு ஓடி ஓடி உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதில் நம்மள எங்கே கவனிக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஷக்கிலா மூலயமா இந்த நியூஸ் கேள்விப்பட்ட அடுத்த நாளே என் நேரில் சந்திச்சு எனக்கு பணம் கொடுத்துச்சு. உண்மையாக அந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேங்கிற மாதிரி தான் பாலா அவர்களை பற்றி அந்த டைரியில் ரொம்ப எமோஷ்னலாக பிந்து கோஷ் அவங்க எழுதியிருக்காங்க. இந்த விஷயம் கேபி பாலாவுக்கு தெரிஞ்சு போனதுக்கு அப்புறமா அவர் ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.